அந்த விவகாரங்களை திசை திருப்பிவிடாதிருக்க அது அவசியம். அவ்வகையில் பொது சேவை பணியாளர் உள்ளிட்ட எல்லா தரப்பினரும் ஒவ்வொரு விவகாரத்தையும் உயர் நெறியுடன் கையாள வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் விவகாரங்களையும் தகவல்களையும் குறிப்பிட்ட தரப்பினரின் தேவைக்காக பரபரப்பாக்க வேண்டியதில்லை. சில விவகாரங்களை பரபரப்பாகவே குறிப்பிட்ட தரப்பினர் சமூக ஊடகங்களில் அவற்றை பரவலாக்குகின்றனர். ஜலன் மஸ்ஜித் இந்தியா, தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம், பலூன் வணிகர் போன்ற விவகாரங்களை அரசியலாக்கி அதில் லாபம் ஈட்ட முனையும் தரப்புகளை பிரதமர் சாடினார். அவ்விரு விவகாரங்களும் சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக்கப்பட்ட நிலையில் அவற்றில் ஈர்க்கப்பட்டோர் போர் போல அதனை கையாண்டதையும் அவர் நினைவுபடுத்தினார். எத்தகைய விவகாரமாக இருந்தாலும் அவற்றை சிறந்த முறையில் தீர்க்க இயலும் என்பதையும் அவர் சுட்டினார். சமூக ஊடக உளறல்களை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும். எல்லா விவகாரங்களையும் அரசியலாக்கக்கூடாது என பிரதமர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் துறை பணியாளர்களுடனான மாதாந்திர கூட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். அமெரிக்கா அறிவித்துள்ள வரி விதிப்பு தொடர்பில் மலேசியாவும் ஏனைய ஆசியான் நாடுகளும் ஒருங்கிணைப்பை வடிவமைக்க வேண்டும். வருங்கால பேச்சுகளும் கலந்துரையாடல்களும் வலுவான அடித்தளத்தை கொண்டிருப்பதை அது உறுதி செய்யும் என நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி ஏற்ற அறிவிப்பு சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் நிச்சயமற்ற உலக பொருளாதார அரசியல் சூழலில் அதனை மெத்தனமாக கருதிவிட முடியாது. அதனை முன்னிட்டே நேற்றைய சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் இந்த விவகாரம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதை பிரதமர் சுட்டினார். சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தம், உலக வர்த்தக அமைப்பு, WTO, வர்த்தக வரி தொடர்பான பொது உட்பாடு ஆகியவற்றை தோற்றுவித்த அமெரிக்க போன்ற செல்வந்த நாடுகளே மாற்று நடவடிக்கையை எடுத்திருப்பது வியப்புக்குரியது. எதிர்பாரா இந்த சூழலை எதிர்கொள்ள எல்லா தரப்பினரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு மலேசியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடும் சவாலாக விளங்குவதோடு வரும் ஆண்டுகளில் பல சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தும் என முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் கோடிக்காட்டினார். நடப்பு சூழலில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி காணும் என்பது அரசின் எதிர்பார்ப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பினால் மலேசியாவுக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்க மடானி அரசு வலுவான முன்னெடுப்புகளை கையாள்கிறது. போட்டியாற்றல் மிக்க குடும்ப செலவுகள், வலுவான உள்ளூர் முதலீடுகள், லாபகரமான சுற்றுலா வருவாய், தேசிய பெருந்திட்டங்கள் ஆகியவை அந்த சவாலை சமாளிக்க உதவும். அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகத்தார் சந்திப்பில் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் இவ்விவரங்களை வெளியிட்டார். டாக்டர் முகமது யூஸ்ரி பக்கீர் ஆயிர்கோனிங் இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியை நிகர்த்து போட்டியிட தாப்பா அம்னோ தொகுதி செயலாளரான அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 54 வயதான அவரை பேரா மந்திரி பசார் டத்துஸ்ரீ டசாரானி முகமது வேட்பாளராக அறிவித்தார். முன்னதாக தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சஹீட் அமிடி பாரிசான் நேஷனல் தேர்தல் பணிக்குழுவை அதிகாரப்பூர்வமாக முடக்கிவிட்டார். 54 வயதான டாக்டர் முகமது யூஸ்ரி சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய கல்வித்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். இப்போ ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் இஸ்லாமிய கல்வி மற்றும் உயர்நெறித்துறை தலைவராகவும் விரிவுரையாளராகவும் அவர் விளங்குகிறார். ஆயிர்குனிங் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கிய தேசிய முன்னணி மற்றும் ஆம்னோ தலைமைத்துவத்திற்கு டாக்டர் முகமது யூஸ்ரி நன்றி நவின்றார். அந்த சட்டமன்ற தொகுதியில் 31,897 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். ஏறத்தாழ 6,54,00,000 ரிங்கேட். கடந்த செவ்வாய்க்கிழமை புட்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பால் ஏற்பட்ட இழப்பு மற்றும் சேதத்தின் மதிப்பு மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தலைமையிலான நுட்பக்குழு மேற்கொண்ட கண்காணிப்பின் அடிப்படையில் அந்த சேத மதிப்பு கணக்கிடப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ ஆமிருனிஷாரி தெரிவித்தார்.
சம்பவத்தில் 437 வீடுகள் சேதமடைந்திருப்பதை JBPM கண்டறிந்துள்ளது. தீயின் காட்டத்தினால் 81 வீடுகள் சீரமைக்க முடிய அளவிற்கு முற்றாக கருகியுள்ளன. 40 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட அதன் கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. அதேவேளை 81 வீடுகள் பாதி சேதமடைந்துள்ளன. 57 வீடுகள் பாதிப்புக்கு இலக்காகியுள்ளன. எனினும் அவை கருகவில்லை. 218 வீடுகளுக்கு பாதிப்பு இல்லை. புத்ரா ஹைட்ஸ் பகுதி இப்போது மீட்பு கட்டத்தில் உள்ளது. முற்றாக சேதமடைந்த வீடுகளில் பழுது நீக்கும் மற்றும் சீரமைக்கும் செலவுகளை அக்து உட்படுத்தியுள்ளது. அவற்றின் மதிப்பு ஏறத்தாழ 28 கோடியே 59 லட்சமாக இருக்கக்கூடும் என தீயணைப்பு மீட்புத்துறையும் விசாரணையில் ஈடுபட்டுள்ள இதர நிறுவனங்களும் கணித்துள்ளன. இந்நிலையில் பொது உடைமைகள் மற்றும் அருகிலுள்ள இடங்களில் ஏற்பட்டிருக்கும் சேத மதிப்பும் கணக்கிடப்பட்டு வருகிறது. எல்லா சீரமைப்பு மீட்பு பணிகளுக்கும் மாநில அரசின் துணை தலைமை செயலாளரும் சிலாங்கூர் மாநில பொருளாதார திட்டமிடல் பிரிவின் இயக்குநருமான டத்து ஜோஹாரி அன்வார் தலைமை ஏற்பார் என டத்து ஸ்ரீ அமீருடீன் குறிப்பிட்டார். இவ்வேளையில் வெடிப்பில் வீடுகள் முற்றாக சேதமடைந்தோருக்கு 10,000 ரிங்கே நிதி உதவி வழங்கப்படும் என சிலாங்கூர் மாநில அரசு அறிவித்தது. பாதிக்கப்பட்டோருக்கு இன்று தொடங்கி அது வழங்கப்படும். முதற்கட்டமாக 219 பேர் அந்த நிதி உதவியை பெற்றுக்கொண்டனர். தீயில் வீடுகளை பறிகொடுத்தவர்களுக்கு மாநில அரசின் கண்காணிப்பின் கீழ் உள்ள பெட்ரோனாஸின் சார்பில் 5,000 ரிங்கிட்டும் கூட்டரசு அரசாங்கத்தின் சார்பில் 5,000 ரிங்கிட்டும் வழங்கப்படும். பாதிப்புக்குள்ளான வீடுகளின் உரிமையாளர்கள் அல்லது வாடகைக்கு குடியிருந்தவர்கள் பெட்ரோனாஸிடமிருந்து 2,500 ரிங்கிட்டும் கூட்டரசு அரசாங்கத்திடமிருந்து 2,500 ரிங்கிட்டும் என மொத்தம் 5,000 ரிங்கிட் நிதி உதவியை பெற்றுக்கொள்வர் என டத்து ஸ்ரீ அமீருடீன் கூறினார். புத்ரா ஹைட்ஸ் எரிவளி குழாய் தீ விபத்து தாக்கத்தை கையாள தொடர் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுகின்றன. பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவது, சேதமுற்ற பகுதிகளை மீச்சூர செய்வது உள்ளிட்டவை அதில் அடங்கும் என தேசிய போலீஸ் படைத்தலைவர் தன் ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் தெரிவித்தார். கிரவுண்ட் ஜீரோ என்றழைக்கப்படும் பேரிடர் நிகழ்ந்த பள்ளத்தில் தேங்கியிருக்கும் நீரை வெளியேற்றும் பணிகள் தொடர்கின்றன. 10க்கும் மேற்பட்ட புலனாய்வு நிறுவனங்களும் துல்லிய ஆய்வை மேற்கொள்கின்றன. குற்றக்கூறுகள், மனித தவறுகள் போன்றவற்றை கண்டறிவதில் போலீஸ் நுண்ணோக்குகிறது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பாலும் தீ விபத்தாலும் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் சிறந்த அணுகுமுறை ஆராயப்பட்டு வருகிறது. அது குறித்து கலந்துரையாட வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமிங் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்தார். பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதற்கான சிறந்த அணுகுமுறைகள் குறித்து பிரதமருடன் கலந்து பேசப்பட்டது. முடிவு எட்டப்பட்ட பின்னர் அது பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படும் என ngா கூறினார். 14ஆம் கட்டுப்படி வீடமைப்பு திட்ட மாநாட்டில் முதன்மை உரையாற்றிய பின்னர் ஊடக சந்திப்பில் அவர் அதனை தெரிவித்தார். இந்நிலையில் நிகழ்விடத்திற்கும் துயர் துடைப்பு மையங்களுக்கும் அவர் வராமல் போனதை சில தரப்பினர் விவகாரமாக்கி வருகின்றனர். அந்த குறை கூறல்களை தாம் பொருட்படுத்தப் போவதில்லை என கூறிய ngா தமது கவனம் யாவும் இப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான தீர்வை தேடி தருவதில்தான் உள்ளதென பதிலுரைத்தார். இதனிடையே நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்ற தவறிய 109 வீட்டுடைமை மேம்பாட்டாளர்களை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு கருப்பு பட்டியலிட்டுள்ளது. வீடு வாங்குவோரின் நலனை காக்கும் தொடர் முனைப்புகளின் ஓர் அங்கமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ngா கோமிங் குறிப்பிட்டார். விதிகளை பின்பற்றாதோருக்கு அமைச்சு தயை காட்டாது என்பதை அது காட்டுகிறது. வியர்வை சிந்தி உழைத்ததன் மூலம் வீடுகள் வாங்கியோரின் நலனை பாதுகாக்கவும் தகுதியுடைய வீடுகளை அவர்கள் வாங்குவதை உறுதிப்படுத்த தமது தரப்பு அந்த கடும் நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அமைச்சர் விளக்கினார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் முன்னுரிமைகளில் வீடு வாங்குவோரின் பாதுகாப்பை எப்போதும் உறுதி செய்வதும் அடங்கும். ஆகவே அதற்கு ஒப்ப மேம்பாட்டாளர்களும் விதிகளுக்கு இணங்கி நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைக்கு ஏற்ப வழங்கப்பட்ட கெடுவுக்குள் வீடுகளை கட்டி முடிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு ngா நினைவுறுத்தினார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 253 பேருக்கு ஆலோசனை சேவை வழங்கப்பட்டது. உள்ளூர் சமூக ஆதரவு மையம் அந்த முயற்சியை மேற்கொண்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்து ஸ்ரீ நான்சி ஷுக்ரி குறிப்பிட்டார். அந்த
அந்த கோர சம்பவம் ஏற்படுத்திய பீதியிலிருந்து இன்னும் சிலர் மீளவில்லை என ஆலோசகர்கள் தெரிவித்தனர். ஆலோசனை சேவை மூலம் மக்களுக்கு ஆதரவை வழங்குவது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டோரின் தேவைகளையும் கண்டறிய முடிகிறது. புட்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலில் இயங்கும் தற்காலிக அடைக்கல மையத்தில் பாதிக்கப்பட்டோரை சந்தித்த பின் டத்துஸ்ரீ நான்சி ஊடகத்தாரிடம் பேசினார். சாலை போக்குவரத்து துறை பாதிக்கப்பட்டோருக்கு 163 வாகன மாற்று ஆவணங்களை இலவசமாக வழங்கியது. புட்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலில் செயல்படும் தற்காலிக அடைக்கல மையத்தில் சாலை போக்குவரத்து துறையின் நடமாடும் முகப்பு சேவையில் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வெளியிடப்பட்டதாக ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்து ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். சேதமுற்ற மோட்டார் வாகன உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிம ஆவணங்களை மாற்றுவதும் அதில் அடங்கும். புட்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் பேரிடரை தொடர்ந்து கில்லான் பள்ளத்தாக்கில் 4 முதன்மை மீன் உற்பத்தி நிலையங்களில் இடையூறுகள் ஏற்பட்டிருப்பினும் தீபகற்பம் முழுவதும் மீன் விநியோகம் சீராக இருப்பதாக எரிசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. தடைப்பட்டிருக்கும் மீன் விநியோகத்தை ஈடுகட்ட இதர எரிசக்தி உற்பத்தி நிலையங்களை முழுமையாக இயக்குவது உள்ளிட்ட சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இடைக்கால தீர்வுக்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து பரிசீலிக்கப்படுவதாக எஸ்டி குறிப்பிட்டது. இந்த பேரிடரால் தீபகற்ப மலேசியாவில் சில பகுதிகளில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மண்டலத்தில் ஷாலாம், கில்லான், சிரடாங், பூச்சோங், பத்துதீகா, காப்பார் ஆகிய இடங்களிலும் வடக்கில் சில இடங்களிலும் வரும் 20ஆம் தேதி வரையில் எரிவாயு விநியோக தடை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக எரிசக்தி ஆணையம் கூறுகிறது. எரிவாயு கையிருப்பு இருந்தாலும் அது கட்டுப்பாட்டு அளவுக்குள் இருப்பதால் மருத்துவமனை, மீன் உற்பத்தி போன்ற முக்கிய சேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ஆணையம் குறிப்பிட்டது. பஹாங் ஃபெல்டா ஜங்காடுவாவில் ஆடவர் மேற்கொண்ட கத்தி குத்தில் 2 காயமுற்றனர். மூர்க்கதனமாக நடந்து கொண்ட அந்த 57 வயது ஆடவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக மாரன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் வோங் கிம் வாய் தெரிவித்தார். அந்த சம்பவத்தில் 52 வயது பெண்ணுக்கு உடலில் சில பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. 16 வயது ஆடவரின் வலது தொடையில் காயம் பட்டது. அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதோடு தற்போது திமுர்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல்காரரை அடித்ததாக கருதப்படும் 4 விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பாலியல் வன்கொடுமைக்காலான பெண்ணின் குடும்பத்தாரிடம் 10,000 ரிங்கிட் கையூட்டு கேட்ட குற்றத்திற்காக போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு உதவ அந்த 30 வயது போலீஸ் அதிகாரி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கிளாந்தான் ஜெயிலில் நேற்று மாலை அந்த போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவின் புதிய இருவழி வரி விதிப்பு. 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் இதுகுறித்து பேச்சு நடத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தொடர்பு கொண்டுள்ளனர். வெள்ளை மாளிகை தேசிய பொருளாதார தலைவர் கெவின் ஹெசட் தொலைக்காட்சி நேர்காணலில் இவ்விவரத்தை வெளியிட்டார். அமெரிக்க வர்த்தக பேராளர் அலுவலகத்திடமிருந்து பெறப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் ஹெசட் இத்தகவலை அம்பலப்படுத்தினார். ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கையினால் உலக நாடுகள் சினம் கொண்டு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் சிக்கல் இருந்தாலும் பேச்சுகளின் மூலம் தீர்வு காணும் முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். அமெரிக்க கருவூல அமைச்சர் ஸ்காட் பெசனும் அதனை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் நாடுகளுடன் பேச்சு நடத்துவது குறித்து ட்ரம்ப் மட்டுமே முடிவு செய்வார் என கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை முதல் உலக நாடுகளுக்கு பொதுவில் விதிக்கப்பட்ட 10 விழுக்காட்டு வரி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் வரி வரும் புதன்கிழமை நடப்புக்கு வரும்.
காசா போர் தொடர்பில் பிரான்ஸ் அதிபர் எமானுவல் மேக்ரோன் எகிப்திய அதிபர் அப்டெல் ஃபத்தா அல் சிசியுடன் கெய்ரோவில் பேச்சு நடத்தினர். ஜோர்டானிய மன்னருடன் பின்னர் அவர்கள் உச்சநிலை கூட்டத்தை நடத்தவிருக்கின்றனர். மன்னர் அப்துல்லாவை சந்திப்பதற்கு முன்னதாக அவ்விரு தலைவர்களும் மேலும் சில அதிகாரப்படியான சந்திப்புகளை நடத்தவிருக்கின்றனர். காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. காசாவில் நிலவும் அவநிலையை எடுத்துரைப்பதற்காக செவ்வாய்க்கிழமை காசாவிற்கு அருகில் இருக்கும் எகிப்திய துறைமுகமான எல் அரிஷுக்கு மேக்ரோன் செல்லவிருக்கிறார். காசா முனையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த துறைமுகம் உலக நாடுகளின் உதவி பொருட்களை காசாவுக்கு விநியோகிக்கும் மையமாக கையாளப்படுகிறது. கத்தார், அமெரிக்கா ஆகியவற்றுடன் எகிப்தும் இஸ்ரேல் ஹமாஸுக்கும் இடையில் நடுவர்களாக செயல்படுகின்றன. முழுமையான நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவை இணங்க வைக்க அமெரிக்கா தவறியது. போதுமான முயற்சிகளை அது மேற்கொள்ளவில்லை என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வருத்தம் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா பரிந்துரைத்த நிபந்தனையற்ற சண்டை நிறுத்தத்திற்கு யுக்ரைன் இணங்கியது. ஆனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்த பரிந்துரையை நிராகரித்தார். ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக கூறும் ஜெலன்ஸ்கி அந்நாட்டுக்கு அமெரிக்கா போதுமான நெருக்குதல்களை அளிக்கவில்லை என்பதை இது மெய்ப்பிப்பதாக சாடினார். இந்நிலையில் அமெரிக்கா ரஷ்யாவுடன் புதிய வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கிரெம்லின் பேராளர் கிரில் டிமிட்ரிவ் இரு நாடுகளுக்கும் இடையிலான அடுத்த உடன்பாடு இந்த வாரத்தில் கையெழுத்திடப்படக்கூடும் என கோடி காட்டினார். கண்ணீரும் செந்நீரும் சொரிய இன்னல் இருளில் மூழ்கி போய்கின்றன தென் சூடானின் முன்னேற்ற கனவுகள். உச்சமடைகிறது அரசியல் பதற்றம். எதிரொலியாக அமைதி, நிலைத்தன்மை, மக்கள் நலன் ஆகியன அழிவின் விளிம்பில் கால் பதித்துள்ளதாக ஐநாவின் மக்கள் நிதியம் கலக்கம் தெரிவித்துள்ளது. வறுமையும் வன்முறையும் சூழ்ந்த சூடானில் அரசியல் இயந்திரம் முடங்கியுள்ளதால் பாதிப்புற்றோருக்கு உரிய உதவிகளை கொண்டு சேர்ப்பதில் சிரமம் நிலவுகிறது. தென் சூடானில் 3/2 பகுதிக்கும் மேற்பட்டோர் மாந்தநேய உதவிகள் வழி உயிரை இறுக பற்றி கொண்டுள்ளனர். பசி, பிணி, அவலத்தின் பின்னால் தென்படுகிறது மரணத்தின் நிழல். அதேவேளை முதன்மை சேவைகளுக்கான நிதியும் குறைந்து வருகிறது. தென் சூடான் துணை அதிபர் ரெக் மச்சார் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு அவரின் சகாக்கள் கைகளில் விலங்கிடப்பட்டது. அதனை அடுத்து இரும்பு கரங்கள் அரசு எந்திரத்தை இயக்க தொடங்கின. பாலின பாகுபாடு, பாலியல் வன்கொடுமைகள், கட்டாய சிறார் திருமணம் என மகளிருக்கு எதிரான வன் செயல்களின் கூடாரமாக மாறியுள்ளது அந்த வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடு. 93 லட்சம் பேருக்கு அங்கு மாந்தநேய உதவிகள் தேவைப்படுகின்றன. அவர்களில் 24 லட்சம் பேர் பூப்படைந்த பெண்கள். உயிர், உடல் நலம், மகளிர் மானம் ஆகியன தென் சூடானில் ஊசலாடும் நிலையில் ஒலிக்கும் மாந்தநேய நெருக்கடி எச்சரிக்கை மணி அங்கு நேர்ந்துள்ள அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் உலக நாடுகளுக்கும் அறைகூவல் விடுக்கிறது. தென்கொரிய அதிபரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசமைப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும். ராணுவ சட்டத்தை அறிவித்த குற்றத்துக்காக யுன் சுக் யோல் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற தலைவர் வு உன் சிக் இதனை பரிந்துரைத்தார். தென்கொரிய அரசமைப்புக்கு முரணான சட்ட விரோத ராணுவ சட்டத்தை நுண்ணோக்கிய பின்னர் வு இவ்வாறு கூறினார். அதிபரின் அதிகாரத்துக்கு கடிவாளமிட அரசியலமைப்பில் உடனடி திருத்தம் செய்யப்பட வேண்டும் என மக்கள் ஒருமித்த கருத்தை வெளியிட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அந்நாட்டு அரசியல் யாப்பு நீதிமன்றம் யூன் மீதான பதவி நீக்கத்தை ஒருமனதாக உறுதி செய்ததை அடுத்து அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அடுத்த 2 மாதங்களுக்குள் அந்நாட்டில் அதிபர் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. தென் அமெரிக்காவில் தட்டமையினால் டெக்சாஸைச் சேர்ந்த மற்றொரு குழந்தையின் உயிர் பிரிந்தது. அங்கு 650 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் வேளை இது 2வது மரணமாகும்.
அந்த குழந்தை அம்மை நோயின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக சுகாதார அமைச்சர் ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் கூறினார். தட்டம்மை பரவலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தடுப்பூசி அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இதுவரை 22 மாநிலங்களில் 642 பேர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டிருப்பதை நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையம் உறுதிப்படுத்தியது. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதியை கடும் சூறாவளி தாக்கியதில் 17 பேர் பலியானார்கள். கடும் மழையை கொண்டு வந்திருக்கும் அந்த சூறாவளி பெரும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தும் என அமெரிக்க தேசிய வானிலை சேவை நிறுவனம் எச்சரித்துள்ளது. கென்டாக்கி, டெனிசி, அலபாமா உள்ளிட்ட மாகாணங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சூறாவளி தாக்கிய டெனிசியின் மேற்கு பகுதியில் 10 பேர் பலியாகினார்கள். கென்டாக்கியிலும் மிசூரியிலும் 2 உயிர் இழந்தனர். மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வாரம் 5 நாட்கள் உழைக்கும் நம்மில் பலர் வார இறுதிக்காக ஆவலாய் காத்திருப்போம். செய்ய நினைத்தது, வாங்க எண்ணியது, பிடித்தவர்களுடன் விரும்பிய இடங்களுக்கு செல்வது, குடும்பத்தாருடன் நேரம் கழிப்பது என இவற்றைத்தான் நாம் பெரும்பாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வருகிறோம். ஆனால் போலந்தில் உள்ள இந்த பகுதி மக்கள் சற்று மாறுபட்டவர்கள். வழக்கம் போல் அன்றி இராணுவ பயிற்சியில் ஈடுபடுகின்றனர் இவர்கள். அப்படி ஒன்றுமே செய்வதற்கு இல்லை என்றால் வார இறுதியில் நன்றாக தூங்கிவிடுவோம். எழுந்து பார்த்தால் திங்கட்கிழமை எட்டி பார்க்கும். மறுபடியும் அதே இயந்திர வாழ்க்கை. போர் மூண்ட அல்லது மூலக்கூடிய அச்சத்தில் உறைந்திருக்கும் நாடுகளில் உள்ள மக்கள் தாயகத்தை தற்காக்க எதற்கும் துணிந்து நிற்பர் என்பதை போலந்து கடினியா வாழ் மக்கள் காட்டுகின்றனர். அதற்கு 3 ஆண்டுகளாக தொடரும் ரஷ்ய யுக்ரைன் படையெடுப்புதான் காரணம். அந்நாட்டின் தற்காப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் நடத்தப்படும் இராணுவத்துடன் பயிற்சி பெறுவோம் எனும் திட்டத்தில் விரும்பி இணைகின்றனர். 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 6ஆம் முறையாக நடத்தப்படும் அந்த திட்டத்தில் இணைந்தது மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இராணுவ பயிற்சிகளையும் பெறுகின்றனர். சாதாரண மக்களுக்கு உள்ள வீரத்தையும் தேசப்பற்றையும் தான் இது புலப்படுத்துகிறது என கூற வேண்டும். 2 மாதங்களுக்கு நடத்தப்படும் இராணுவ பயிற்சியில் ஆயுதங்களை பயன்படுத்தும் முறை, சுய தற்காப்பு அம்சங்கள், ஆயுதங்கள் தயாரிக்கப்படும் முறை, உயிரை தற்காத்துக் கொள்ளும் அடிப்படை கூறுகள், முதல் உதவி ஆகியன கற்றுத்தரப்படுகின்றன. 10,000 பேரை இலக்காக கொண்டு அடுத்த ஆண்டு தொடங்கி தன்னார்வல இராணுவ பயிற்சி திட்டத்தை அரசு தொடங்கும் என போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் கடந்த மாதம் அறிவித்திருந்தார். பிற நேட்டோ நாடுகளை காட்டிலும் போலந்தின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் பெரும்பகுதி தற்காப்பு அம்சங்களுக்காக செலவிடப்படுகின்றது. திருவாரூர் தேர் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் வாய் புதைந்து நிற்கும். ஆழித்தேர் என்றழைக்கப்படும் அது ஆடி வருவதை காண கண்கள் கோடி வேண்டும். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருவாரூரில் ஆழித்தேர் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பொன்னம்பலம் என தில்லை வழங்கப்படும் வேளையில் பூவம்பலம் என போற்றப்படுகிறது திருவாரூர். 5 தலங்களில் இது மண் தலமாகும். இங்கு அமைந்திருக்கும் புற்றுவனநாத பெருமான் தான் தோன்றி லிங்கமாவார். இதனால் அவர் கல்வெட்டுகளில் வீதி விடங்க பெருமான் என்றும் குறிப்பிடப்படுகிறார். கமலாம்பிகை அல்லியம் பூங்கோதை அம்மையர் உடன் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஆரூர் பெருமான். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பெற்ற திருத்தலம் திருவாரூர். ஊழித்தீயன்னானை ஓங்கொழி மாப்பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என பாடினார் திருநாவுக்கரசு பெருமான். ஆழித்தேர் உலகிலேயே மிகப்பெரிய தேர் என்பதை குறிக்கும் வகையில் அந்த பெருமை வழங்கப்படுகிறது. பங்குனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தேரோட்டம் தொடங்கி உத்திரம் நட்சத்திரத்தில் நிறைவடையும் என்பது பாரம்பரியமாகும். தொடக்க காலத்தில் ஆரூர் ஆழித்தேருக்கு 10 சக்கரங்கள் இருந்தன. 1926ஆம் ஆண்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பழங்கால தேர் அழிந்தது. 1975ஆம் ஆண்டில் 4 சக்கரங்களுடன் உருவாக்கப்பட்ட இந்த தேர் நவீன வசதிகளை
வடிவம் கொண்டிருக்கிறது. 96 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது ஆழித்தேர். அலங்கரிக்கப்பட்ட இந்த தேரின் மொத்த எடை 350 டன் ஆகும். பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஆரூரா தியாகேசா என்ற முழக்கங்களுடன் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. சூப்பர் லீக் காற்பந்தாட்ட முடிவு. கேஎல் சிட்டி அணியை 2-1 என வீழ்த்தி வெற்றி பாதைக்கு திரும்பியது பேரா FC அணி. பயிற்றுனர் யுஸ்ரீச் இலா வழிகாட்டலில் இயங்கும் அவ்வணி வழக்கத்துக்கு மாறாக சிறப்பாக விளையாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கோலலம்பூர் காற்பந்து அரங்கில் நடந்த அந்த ஆட்டத்தின் 31ஆம் நிமிடத்தில் கேஎல் சிட்டியின் பவுலோ ஜோசு தமது அணிக்கான ஒற்றை கோலை புகுத்தினார். ஆட்டத்தின் 77ஆம் நிமிடத்தில் பெனால்டி வாயிலாக ஆட்டத்தை சமப்படுத்தினார் பேரா FCயின் லூசியானோ கோச்சியா. அந்த தருணம் நீடித்த 4 நிமிடத்தில் நூர் அஸ்வார் மற்றொரு கோலை புகுத்தி பேரா FCயின் வெற்றியை நிர்ணயித்தார். தற்போது பேரா FC அணி 27 புள்ளிகளுடன் 7ஆம் நிலைக்கு முன்னேறிய வேளை கேஎல் சிட்டி 28 புள்ளிகளுடன் தொடர்ந்து 6ஆம் நிலையில் நீடிக்கிறது. $1,00,000 அமெரிக்க. முதல் முறையாக நடத்தப்பட்ட கிராண்ட் ஸ்லாம் தடகள போட்டியில் அமெரிக்க வீராங்கனை சிட்னி மெக்லாக்லின் லவ்ரான் தட்டிச் சென்ற பரிசு தொகையின் மதிப்பு அது. ஒலிம்பிக்கில் 2 முறை தங்கத்தை வென்றிருக்கும் அவர் முன்னதாக மகளிருக்கான தடை தாண்டி 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் வாகை சூடினார். 25 வயதான அவர் அந்த ஓட்டத்தை 50.32 வினாடிகளில் நிறைவு செய்தார். 2வது 3வது இடங்களை சக நாட்டைச் சேர்ந்த ஆண்ட்ரன் நைட் மற்றும் தலீலா முகமது இருவரும் பிடித்தனர். கிராண்ட் ஸ்லாம் தடகள அமெரிக்க மின்னலோட்ட சகாப்தம் மைக்கேல் ஜான்சனின் சிந்தனையில் உதித்த போட்டியாகும். 3 நாட்களுக்கு நடத்தப்பட்ட அந்த போட்டியில் மெக்லாக்லின், லவ்ரான் உட்பட மேலும் சில விளையாட்டாளர்களும் $1,00,000 அமெரிக்க ரொக்க பரிசை கைப்பற்றினர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம். பட்டத்தை வெல்ல லிவர்பூலுக்கு இன்னும் 11 புள்ளிகளே மீதமுள்ளன. ஃபுலமுக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த புள்ளிகள் 9க்கு குறைந்திருக்கும். அந்த ஆட்டத்தில் தி ரீட்ஸ் 3-2 என தோல்வியை தழுவியது. காணப்பட்ட பலவீனத்தால் முதல் 37 நிமிடங்களில் ஃபுல்ஹாம் 3 கோல்களையும் அடித்தது. அந்த கோல்களில் ராயன் செசனியான், அலெக்சி ஈவோபி, ராட்ரிகோ முனிஸ் ஆகியோர் புகுத்தினர். லிவர்பூல் அணிக்கான கோல்களை முற்பாதியில் அலெக்சிஸ் மெக்கலிஸ்டரும் பிற்பாதியில் லூயிஸ் டியாஸும் அடித்தனர். பிரீமியர் லீக் பட்டியலில் 73 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் அவ்வணி நடப்பு பருவத்தில் அடைந்திருக்கும் 2வது தோல்வி இது. ஞானக்குரல். முத்தி காண்டல். மனதோடொரு புத்தி யாங்கரஞ்சித்தம் அனைத்தினும் மில்லியது. உட்காரணங்களாகிய மனம், புத்தி, அகங்காரம், உள்ளம் ஆகியவற்றில் முத்தி கிடையாது. யாவிலும் உறைந்திருக்கும் சிவமே முத்தியை அளிக்கும் ஆற்றல் உடையது என விளம்புகிறார் அருண் புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.